நிறைய ராசிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்தது இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ராசி கன்னி. இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி? அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன கோவிலுக்கு போகலாம், எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள் இது பாருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா. கன்னி ராசி அப்படின்னாலே வந்து சரியான திட்டமிடுதல் அவங்ககிட்ட வந்து இருக்கும். எந்த ஒரு காரியம் பாருங்க எடுத்தவங்க வச்சுன்னு செய்யவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமாகட்டும் எதுனாலும் பாருங்க அதுக்குன்னு உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க கவர்ச்சியா பேசக்கூடியவங்களும். இதற்கு முன்னாடி பாருங்க நமக்கு ஒரு நிரந்தரமான நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். அது எந்த வயசா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல வேலை பார்க்குறோம், நமக்கு அங்கீகாரம் இருக்கா, அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வேற இடத்துல வேலை மாறுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருப்பாங்க. பார்த்தீங்களா? அதாவது உறவுகள் மத்தியில் இவங்களை பற்றிய ஒரு வதந்திகள் வந்துகிட்டே இருக்கும். எதனாலும் பாரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க, என்ன இவங்களை பற்றி நிறைய புரிதல் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இதனாலும் பாரு அவனுக்கு நினைச்சதான் செஞ்சு முடிக்க நினைக்கான். அந்த மாரியம்மனை பார்த்தாலே போதும், அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி உள்வாங்குற மாதிரியே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னா அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறதான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட உடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியாக இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்கள் வம்சத்தில் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது ஹெச்பி குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து பிசிஓடி சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும் இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. வணக்கம்மா. வணக்கம். நிறைய ராசிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்தது இந்த குரு பயிற்சியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ராசி கன்னி.
இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன கோவிலுக்கு போகலாம், எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள் இது பாருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா. கன்னிராசி அப்படின்னாலே வந்து சரியான திட்டமிடுதல் அவங்ககிட்ட வந்து இருக்கும். எந்த ஒரு காரியம் பாருங்க எடுத்தவங்க வச்சுன்னு செய்யவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமாகட்டும் எதுனாலும் பாருங்க அதுக்குன்னு உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க கவர்ச்சியா பேசக்கூடியவங்களும். ஏன்னா கன்னிராசி தான் அவங்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வேற, புதனுடைய உச்ச வீடு. அப்போ உழைப்பை விட தன்னுடைய மூளைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பேச்சுக்கு அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலே நிறைய பேர் விரும்ப ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட போய் கேட்டால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அழகை அதிகமாக ரசிக்க நினைக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்க தான். எதையும் பாருங்க தன்னுடைய அறிவால நுட்பமான நுண்ணறிவால செயலாற்றக்கூடிய திறமை வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நிறைய விஷயத்துல லாபங்கள் தருவதாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி பாருங்க நமக்கு ஒரு நிரந்தரமான நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். அது எந்த வயசா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல வேலை பார்க்குறோம், நமக்கு அங்கீகாரம் இருக்கா, அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வேற இடத்துல வேலை மாறுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிலையான நிரந்தரமான ஒரு ஸ்டேட்டஸையும் ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி பாருங்க இவங்க ரொம்ப வந்து ஓடி ஆடி ஒரு மனசுக்குள்ள வர நிறைய ரசனைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சாதகமாக இருந்தாலுமே சில விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும். இருந்தாலும் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு இவளால் போகவே முடியும். சில தடைகள் வரும், தடைகளையும் தாண்டி முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த குரு பயிற்சி இவருக்கு வந்து கொடுக்கும். ஆமாம், ஏன்னா தடைகள் விலகுதுனாலே சந்தோஷம், நல்லதுதான் இவருக்கு. ஏன்னா இவங்க கன்னிராசிக்காரர்கள் 4-7 குரு பகவான் அவர் தான் வந்து அவர் பாருங்க உச்சத்துல இருக்காரு. அது எப்ப 11ஆம் வீட்டுல உச்சஸ்தானத்துல இருக்காரு. இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அப்ப இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால. ஏன்னா ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. அப்ப சில புரிதல்கள் இல்லாம கொஞ்சம் விலகி இருப்பாங்க. சரியான முறையில ஒரு ஈர்ப்பு இல்லாம இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்களேன் 2 பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப வந்து வீட்டுல பாருங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அது நினைங்க தான் நிறைய அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்களுக்கு இவங்க வந்து சுபகாரியங்களுக்கு நண்பர்கள் வழியிலையும் பாருங்க உறவினர்கள் வழிக்கு வீட்டுக்கும் சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் காட்டாத அன்பை வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமா காட்ட ஆரம்பிப்பாங்க. அதிகமா அவங்களுடைய உடல் நலத்திலேயே இவங்க அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இந்த குரு பயிற்சியில இருக்குது. அசையா சொத்துக்களுடைய யோகம் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா குருவானவர் இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கறதுனால அப்போ அந்த புதிய முயற்சிகள் அனைத்துமே வந்து தடைகள் எல்லாம் சரியாகி இவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது வந்து. அது மட்டுமே இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது உறவுகள் மத்தியில் இவங்களை பற்றிய ஒரு வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். எதனாலும் பாரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க, என்ன இவங்களை பற்றி நிறைய புரிதல் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இதனாலும் பாரு அவனுக்கு நினைச்சதை செஞ்சு முடிக்க நினைக்கான். குடும்பத்தை விட்டு அதை தாண்டி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயே பாருங்க உறவுகளுக்கு சலசலப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அவங்களுடைய மனக்குறையை நீக்கி அவங்ககிட்ட இவங்க வந்து அன்போட கலந்து பேசி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய காலங்கள் தான் இந்த குரு பயிற்சி காலம். இவங்களுக்கு வந்து புதிய முதலீடு செய்யறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து குரு பகவான் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால வந்து இது வரைக்கும் திருமண தடையை சந்திக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது. புத்திர பாக்கியம் அப்படித்தான். புத்திர பாக்கியம் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வைப்படுறதுனால தாமதப்பட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்துக்கள் இவங்க வந்து இவங்க பேருக்கே வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சொத்துக்கள் வாங்குறதும் பார்த்துக்கோங்களேன் ரொம்ப வந்து அதிகமாக ரொம்ப ஒரு பெரிய இவங்களுடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இவங்க லட்சியத்தெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்களேன், சாதாரணமாக வச்சுருக்கவே மாட்டாங்க, பெரிய லாங்காக தான் வச்சுருப்பாங்க. ஒரு வீடு கட்டணுனாலும் ரொம்ப பெரிய அளவில் கட்டணும், எல்லாரும் அவங்க வசதியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இவங்க கேட்ட நினைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குரு பயிற்சி காலங்களில் இருக்குது. வெளிநாடு வாய்ப்பு நன்றாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட நாளாக அங்கே இருக்க முடியாது. ஒரு 6 மாதம் 3 மாதம்
ஒரு குறுகிய காலங்கள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து நண்பர்களால் இவருக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறலாம். ஆனால் முதலீடு செய்கிறதுல மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்க, நான் தொழில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் வரக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. இப்போ கன்னிராசிக்கார் நிறைய பேருக்கு பாருங்களேன், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு இது. கடன் வாங்காம இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிறிய அளவில் கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை தேடி கடன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புமே இப்போ இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடனை நம்ம தான் முடிச்சு நிம்மதியாக இருப்போம். இப்போ எண்ணங்கள் இவருக்கு வந்து அதிகமாகவே இவருக்கு வந்து இருக்கும். இவங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமா, புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்க பேர்ல வாங்காம இவங்களுடைய குடும்பத்துல வேற மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒன்று வாழ்க்கை துணையா இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவா இருக்கலாம், வளர்ந்த குழந்தைகளா இருக்கலாம், அவங்க பேர்ல அவங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு அதுக்கு அவங்க பேர்ல கொஞ்சம் வண்டி வாங்கின வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து. அப்ப இவங்களுக்கு வந்து பயணம் இதாவது டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும். உடனே பிளான் போட்டவொடனே இவங்க பிளான் படி நடக்கிறவங்க இவங்க. அப்ப நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பிளான் கொஞ்சம் தாமதமாகி அதுக்கப்புறம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. டிராவல் பண்றப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் பொருட்கள்லாம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இவருடைய எண்ணங்கள் முழுசும் பாருங்க, இவருடைய சிந்தனைகள் பூராமே தொழில் மேலேயே இருக்கும். ஆமா, அதே இருப்பாங்க வந்து ஒரு கழுகோட பார்வை எப்படி இருக்கும், இறை மேல இருக்கும்ல, அது மாதிரியே தான் இவருக்கு இந்த காலகட்டத்துல முழுக்க முழுக்க வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கொண்டு போற உடைமைகள்ல கொஞ்சம் கவனம் விட்டுருவாங்க. அப்ப அதனால கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அந்த இழப்பை இவரால் வந்து தவிர்க்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆலயம் சொல்லுங்க. கண்டிப்பாமா, இவங்களுக்கு இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மன் ஆலயம் தான். அதுவும் கூட வெள்ளிக்கிழமை மாலை நேரங்கள்ல போகணும். 6 மணிக்கு மேல போய் அந்த மாரியம்மனை பார்த்தாலே போதும். அவ்வளவு அலங்காரம் பண்ணி இருக்கிறப்ப நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி உள்வாங்குற மாதிரியே இருக்கும். ஆமா, இந்த அற்புதத்தை போய் நேர்ல பார்க்க நம்மளே உணர ஆரம்பிப்போம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல சென்று 5 மாவிளக்கு தீபம் அன்னை மாரியம்மனுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்க போறப்ப வெறுங்கையோட போகாம சிவப்பு அரளிப்பூ மாலை வாங்கிட்டு போகணும், இல்ல பூக்கள் வாங்கி நம்மளே கூட தொடுத்து கொண்டு போகலாம். இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அம்மனுக்கு எதுக்கு உட்காந்து நேர அம்மனை பார்த்த மாணிக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், நல்லா அழகா சொல்லிட்டீங்க. கன்னிராசிக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. கன்னிராசி ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த குரு பயிற்சி. கவலையே படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவங்க அப்பாயின்மெண்ட் வேணும்னா நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். அவங்க சொன்ன கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.